அன்புடன் அழைக்கின்றோம். அரங்கிற்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் உள்ளே வந்து அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر والملائكة والكتاب والنبيين وآتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب وأقام الصلاة وآتى الزكاة والموفون بعهدهم إذا عاهدوا والصابرين في البأساء والضراء وحين البأس أولئك الذين صدقوا وأولئك هم المتقون. صدق الله العظيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين محمد وآله وصحبه أجمعين. அத்தியாயம் 2 சூரத்துல் பக்ராவினுடைய 177வது வசனம். நற்செயல் என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவதல்ல, மாறாக அல்லாஹுவையும் இறுதி நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் ஒருவன் முழுமையாக நம்புவதும், மேலும் அல்லாஹுவின் மீதுள்ள நேசத்தின் காரணமாக தமக்கு விருப்பமான பொருளை உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் வழிப்போக்கருக்கும் யாசிப்போருக்கும் அடிமைகளை மீட்பதற்கு வழங்குவதும், மேலும் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுத்து வருவதுமே நற்செயல்களாகும். மேலும் வாக்குறுதி அளித்தால் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர்களும் வறுமை மற்றும் துன்பங்களின் போதும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடக்கும் போராட்டத்தின் போதும் பொறுமையுடன் நிலைத்திருப்பவர்களுமே புண்ணியவான்கள் ஆவார்கள். இவர்களே உண்மையாளர்கள், மேலும் இவர்களே இறையச்சமுடையவர்கள். கணியத்திற்குரிய அருமை சகோதரிகளே, இந்த வசனம் மிக அதிக கருத்துக்கள் உள்ளடக்கியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு வசனம். குறிப்பாக சடங்கு சம்பிரதாயங்களை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணத்தை தகர்க்கக்கூடிய ஒரு வசனம். யூதர்களும் கிறிஸ்தவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் இறக்கிய ஒரு வசனம். யூதர்கள் பைத்துல் முகத்தஸையும் கிறிஸ்தவர்கள் கிழக்கு திசையுமே முன்னோக்கி தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்து கொண்டு இதுதான் நற்செயல், இதுதான் நன்மை, இதுதான் நம்முடைய மார்க்கம் தீன் என்ற ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டு அதிலேயே தங்களுடைய வாத பிரதிவாதங்களை அமைத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொண்ட அந்த விஷயத்தை குறிப்பிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தை அருளியிருக்கிறான். கணியத்திற்குரியவர்களே, யூதர்கள் இந்த சடங்கை தான் தீன் என்று அவர்கள் கருதி வந்தார்கள். எனவே இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துவது ஒன்று, முன் சென்ற யூத சமூகத்தை போல சடங்கு சம்பிரதாயங்களை மட்டுமே பின்பற்றி அவர்களை போன்று நீங்களும் ஆகிவிடக்கூடாது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் உணர்த்துகின்றான். சடங்குகளை பின்பற்றாமல் உண்மையான செயல்பாடுகள், ஒழுக்கங்கள், கட்டுப்பாடுகள்
இவைகளை நீங்கள் பின்பற்றினால்தான் உண்மையாளர்கள், நீங்கள் இறையச்சமுடையவர்கள் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த உலகத்தில் எவைகளெல்லாம் நற்செயல்கள் என்று அல்லாஹ்வினால் கருதப்படுகிறதோ அத்தனை நற்செயல்களையுமே இந்த ஒரே வசனத்திலே அல்லாஹ் உள்ளடக்கி விடுகின்றான். எனவே தான் இந்த வசனத்திற்கு ஆயத்துல் பிர், நற்செயல்களின் வசனம், நன்மைகளின் வசனம் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள், சக அடியார்களுடைய உரிமைகள், ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள், வாக்குறுதிகளை நிறைவேற்றுதல் போன்றவை இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது. குறிப்பாக இந்த வசனத்திலே அல்லாஹ் நமக்கு ஒரு எச்சரிக்கையும் செய்கின்றான். தேவையற்ற விஷயங்களிலே நீங்கள் தலையிட்டு உண்மையான இலக்கை மறந்துவிட்ட சமுதாயமாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை இந்த வசனத்திலே அல்லாஹ் நமக்கு விடுக்கின்றான். ஆனால் நம்முடைய சமூகம் இந்த எச்சரிக்கையை இன்றைக்கு வரைக்கும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய உண்மையான வாழ்வினுடைய லட்சியத்தை, இலக்கை மறந்துவிட்ட ஒரு சமுதாயமாக நாம் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, தீனில் முன்னுரிமை இல்லாத விஷயங்களிலே ஈடுபட்டு சடங்குகளில் மூழ்கி தர்க்கவாத நியாயங்களிலுடைய தங்களுடைய வாழ்க்கையை நாம் இன்றைக்கு தொலைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தீனில் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கிடையாது. இஸ்லாம் சடங்கு சம்பிரதாயங்கள் என்பது இறையச்சத்திற்கு மாற்றமான ஒரு விஷயம் என்றே குறிப்பிட்டு காட்டுகின்றது. அரபுகளிடையே ஒரு பழக்கம் இருந்தது. ஹஜ் உம்ராக்கு செல்கின்ற பொழுது வீட்டினுடைய முன்பகுதி வழியாக சென்று கொண்டிருப்பார்கள். வருகின்ற பொழுது வீட்டினுடைய பின்வாசல் வழியாக உள்ளே நுழைவதுதான் தீன், இதுதான் நற்செயல், இதுதான் நன்மை என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ் சொல்கின்றான், ஒலைசல் பிர்ரு பிஅன் தஅதுல் புயூத மின் ظுஹூரிஹா, பின்வாசல் வழியாக வருவதுதான் நன்மை என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள், அது தவறு. வலாக்கின்னல் பிர்ர, என்றாலும் நற்செயல் என்பது என்ன தெரியுமா? மனித்தகா வஅதுல் புயூத மின் அப்வாபிஹா, இறையச்சம் கொண்டு முன்வாசல் வழியாக நீங்கள் வாருங்கள். ஒத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி வாழுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் விட்டுவிட்டு இறையச்சமுடன் உங்களுடைய செயல்களை நீங்கள் அமைத்து கொண்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்திலே இரண்டு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மக்களுக்கு சான்று வழங்கக்கூடிய நேரத்திலே சொல்லால் சான்று வழங்குதல் என்பது ஒன்று இருக்கிறது, செயலால் சான்று வழங்கக்கூடிய ஒரு நெறிமுறையும் ஒரு செயல்முறையும் இருக்கிறது. இந்த வசனத்திலே இரண்டு விஷயங்களை அல்லாஹ் மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றான். ஒன்று, வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, பொருளை செலவழிப்பது. இரத்த பந்த உறவினர்களுக்கு, யத்தீம்களுக்கு, ஏழைகளுக்கு, மிஸ்கின்களுக்கு, வழிப்போக்கர்களுக்கு, யாசிப்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நீங்கள் பொருளை இவர்களுக்கு கொடுப்பதற்கு இரண்டு விதமான காரணங்களை குறிப்பிடுகிறான். ஒன்று, வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வின் மீதுள்ள நேசத்தின் காரணமாக இந்த பொருளை நீங்கள் கொடுக்க வேண்டும். இது ஓரளவுக்கு நாம் செய்வதற்கு மிகவும் சுலபமான ஒரு விஷயம். அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய நேசத்தின் காரணமாக செலவழிப்பது என்பது மிகுந்த சிரமத்திற்குள்ளாக ஒரு காரியம் அல்ல. ஆனால் இதற்கு இன்னொரு விளக்கமும் இருக்கிறது. வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, பொருளின் மீதுள்ள நேசத்தின் காரணமாக அந்த பொருளை நீங்கள் கொடுப்பது, இது மிக மிக கஷ்டமானது, சிரமத்திற்குரியது. நான் எதை விரும்புகின்றேனோ அதை என்னுடைய உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, யத்தீம்களுக்கு, யாசிப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். இதுதான் இறைவனுடைய விருப்பம். நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதையே உங்களுடைய உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுங்கள். இதுதான் உண்மையான நற்செயல். இதை விட்டுவிட்டு வீணான செயல்களில், சடங்கு சம்பிரதாயங்களில் உங்களுடைய பொருட்களை நீங்கள் செலவழிப்பது தவறு என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். இதை வலியுறுத்தும் விதமாக இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியவற்றை இறைவழியில் செலவழிக்காத வரைக்கும் அல்லாஹ்வினுடைய அந்த நன்மைகளை நீங்கள் ஒருபோதும் பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நான் விரும்பக்கூடியதை என்னுடைய உறவினர்களுக்கு கொடுப்பது. இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் யார்? அவர்களுடைய அடையாளம் என்ன? அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்தும் கூட பிறருடைய தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். இவர்கள் நமக்கு தேவை இருக்கிறது என்று இருந்தும் கூட பிறருடைய தேவைகளுக்கு, உறவினர்களுடைய தேவைகளுக்கு, அனாதைகளுடைய தேவைகளுக்கு, ஏழை எளியவர்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் உதவ முன்வர வேண்டும்.
இது மிக முக்கியமான சான்று வழங்குதல் என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, தர்மம் என்பதற்கு, சதக்கா என்பதற்கு ஏராளமான விளக்கங்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸதகத்து அலா திர் ரஹ்மில் காஷிஹி, சதக்கா என்பது, தான தர்மம் என்பது, கஷ்டப்பட்டு நீ சம்பாதித்ததை உன்னை வெறுத்தொதுக்கக்கூடிய உன்னுடைய உறவினர்களுக்கு நீ கொடுப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளை உன்னை யார் உன்னை ஒதுக்கி தள்கிறார்களோ அந்த உறவினர்களுக்கு நீ செலவிடுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னோடு இணைந்து வாழக்கூடிய, என்னுடைய உறவை விரும்பக்கூடியவர்களுக்கு நான் செலவழிப்பது என்பது கஷ்டமான காரியம் அல்ல. என்னை யார் வெறுக்கிறார்களோ, என்னை யார் ஒதுக்கி தள்ளுகிறார்களோ அந்த உறவினர்களுக்கு கொடுப்பது சதக்கா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் உண்மையான சான்று பகருதல், இதுதான் உண்மையான ஷுஹதா அலன்னாஸ். மக்களுக்கு நம்முடைய மார்க்கத்தை குறித்துண்டான இந்த தெளிவை அந்த மக்களுக்கு சொல்வது என்பது சொல்லால் செயலால் நம்முடைய இது போன்ற செயல்களின் மூலமாக மக்களுக்கு நாம் சான்று வழங்குவது என்பது நாளை மறுமையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு தெரியும். கண்ணியத்திற்குரியவர்களை, இரண்டாவது இந்த வசனத்திலே குறிப்பிட்டு நாம் பார்க்க வேண்டியது ஒல் மூஃபூன பிஅஹ்திஹிம் இதா ஆஹது வஸ்ஸாபிரீன ஃபில் பஸாஇ வல்லர்ராஇ வஹீனல் பஸ். வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதிகளை, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவது, கஷ்டத்துடைய நேரத்திலும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நீங்கள் போராடக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த துன்பமான நேரத்தில் பொறுமையோடு நிலைகுலையாமல் இருக்கக்கூடிய இரண்டு தன்மைகளை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான். இந்த இரண்டு விஷயங்களும், வாக்குறுதி பேணுதல், நிலைகுலையாமை, இந்த இரண்டு விஷயங்களும் நம்முடைய ஒழுக்கத்துடன் சம்பந்தப்பட்டது, தொடர்புடையது. இந்த இரண்டு விஷயத்திலும் நம்முடைய சமுதாயம் மிக அலட்சியமாக ஒரு பொடுபோக்குத்தனத்துடன் இருப்பதையும் நாம் காணலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இவை சான்று பகர்தலுடைய மிக முக்கியமான அம்சம். இந்த இரண்டு விஷயங்களும் நம்மிடம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் வெறும் சடங்குகளாக மாறிவிடும். எந்த விதமான உயிரோட்டமும் இல்லாத உயிரற்ற ஒரு சடலமாக நம்முடைய வணக்க வழிபாடுகள் ஆகிவிடும். எனவே இந்த விஷயத்தில் மிகுந்த கவனத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். வாக்குறுதியில் பேணுதலையும் நிலைகுலையாத தன்மையும் நம்முடைய சமூகத்தினுடைய அடையாளமாக மாற வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றுதல் என்பது அல்லாஹ்விடம், அடியார்களிடம் உறவு, நட்பு, பெற்றோர், மனைவி, மக்கள் யாரோடும் எழுத்துப்பூர்வமாகவோ வேறு வழியாகவோ எல்லா ஒப்பந்தங்களையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதோடு அல்லாஹ் இணைத்து சொல்லக்கூடிய சபுர், இந்த சபர் என்ற வார்த்தைக்கு பொறுமை என்று லேசாக நாம் சொல்லிவிட்டு கடந்து விடுகிறோம். ஆனால் சபர் என்பதற்கு பொறுமை என்ற அர்த்தத்தை விட நிலைகுலையாத தன்மை என்பதுதான் மிகுந்த இணக்கமான ஒரு பொருள். எனவே இடையூறுகள் எந்த திசையிலிருந்து நம்மிடம் எதிர்பட்டாலும் அந்த இடையூறுகளில் நிலைத்து நின்று உறுதி குன்றி விடாமல் இவற்றை செய்து முடிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. தளர்ந்து விடாமல், தயங்கி விடாமல், ஒதுங்கி விடக்கூடாது என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லாமல் ஒப்பந்தங்கள் செய்தால் அவற்றை முறைப்படி நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படி என்றால் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் என்னவானாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்கள் வந்தாலும் கூட அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளர்களுடைய அடையாளம். அதுதான் பிற மக்களுக்கு நீங்கள் சான்று வழங்குவதனுடைய முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நம் முன் வாழ்ந்து கெட்ட ஒரு சமுதாயமாக, ஒரு முன் உதாரணமாக ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் இது போன்ற எந்த சமூகமும் நன்றாக வாழ்ந்ததும் இல்லை. இது போன்ற அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளான சமூகமும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும், கியாமத் வரைக்கும் அந்த சமூகம் நம் முன்னால் காட்சி தந்து கொண்டே இருக்கும். இஸ்ரவேலர்களை குறித்து, யூதர்களை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான், யா பனி இஸ்ராயீல் அத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும். இஸ்ரவேலர்களே, யூதர்களே, நான் உங்களுக்கு அளித்த அருள் கொடைகளை குறித்து, நியமத்துகளை குறித்து நீங்கள் நினைத்து பாருங்கள். வஅன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களை விடவும் உங்களை நான் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதே சுவனத்தினுடைய உணவை ருசி பார்த்தவர்கள் அந்த மக்கள். அல்லாஹ்விடம் அவர்கள் எதை கேட்டாலும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தான்.
ஆனால் ஒரு கட்டம் வருகின்ற பொழுது எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ, அந்த சமூகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்ததோ, அவர்களுடைய லட்சியத்தை, அவர்களுடைய இலக்கை அவர்கள் மறந்து வாழ்ந்ததனால் அவர்களுடைய நிலைமை என்ன? இழிவும் வீழ்ச்சியும் தாழ்வும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு உரித்தானவர்கள் என்ற ஒரு நிலைமையில் அந்த சமுதாயம் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு அந்த சமூகத்தை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய அருளை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹுக்கு மாறு செய்து அவன் கொடுத்த பணியை சரிவர நிறைவேற்றாததனால் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள். இதே பொறுப்பும் இதே கடமையும் அதே லட்சியமும் இன்றைக்கு நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஷுஹதா அலன்னாஸ், மக்களுக்கு சான்று வழங்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான லட்சியம் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த லட்சியத்தை, அந்த இலக்கை மறந்து, அந்த நோக்கத்தை நாம் மறந்துவிட்டு வேறு எதிலாமோ நாம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். தேவையற்ற வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை வருடங்கள், 30-35 வருடங்களுக்கு மேலாக நம்முடைய ஒரே நோக்கமாக, ஒரே செயலாக மாறி இருப்பது நமக்கு மத்தியிலே வாத பிரதிவாதங்கள். அது சரியா, இது சரியா, அவர்கள் சரியானவர்களா, இவர்கள் சரியானவர்களா, நான் செய்வதுதான் சரி, இவன் செய்வதெல்லாம் தவறு என்ற ஒரு நிலைமையில் நம்முடைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு காலங்கள் அல்லாஹ் நம்மை விட்டு வைத்திருப்பான்? எத்தனை காலங்கள் அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்பம் அளித்துக் கொண்டே இருப்பான்? கண் முன்னால் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு உதாரணம் நம் கண் முன்னால் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த உதாரணத்தை பார்த்து கூட நாம் இன்னும் படிப்பினை பெறவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய தவணை வருகின்ற பொழுது என்ன பதில் நம்முடைய கையில் இருக்கிறது? இந்த பணியை மறந்ததற்காக வேண்டி அல்லாஹ்விடம் நாம் எந்த பதிலை சொல்ல போகின்றோம்? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் முடிக்கின்ற பொழுது இத்தனை செயல்களையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை உலாயிக்கல்லதீன சதகு, இவர்கள்தான் உண்மையாளர்கள், வ உலாயிக்க ஹுமுல் முத்தகூன், இவர்கள்தான் இறையச்சமுடையவர்கள் என்று சொல்கின்றான். எப்படி சொல்லியிருக்க வேண்டும்? உண்மையாளர்களுடைய செயல்பாடுகள் என்ன? இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்றால் என்னென்ன செயல்பாடுகள் உங்களிடம் வர வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அல்லாஹ் செயல்களை எல்லாம் முதலில் சொல்லிவிட்டு இறுதியாக இந்த செயல்களை செய்தால் மட்டும்தான் நீங்கள் உண்மையாளர்கள், இந்த செயல்களை செய்தால் மட்டும்தான் நீங்கள் இறையச்சமுடையவர்கள். இத்தனை செயல்களில் ஏதாவது ஒன்றை நீங்கள் விட்டாலும் கூட உண்மையாளர்கள் என்ற பட்டியலில் நீங்கள் இடம்பெற மாட்டீர்கள். இந்த செயல்களில் ஒன்றே உங்களை விட்டு விடுபட்டு விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய பார்வையிலே நீங்கள் ஒருபோதும் இறையச்சமுடையவர்களாக ஆக முடியாது என்று அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய இறுதியிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த உலகமே ஒன்று சேர்ந்து நம்மை உண்மையாளர்கள் என்று சொன்னாலும் கூட, இந்த உலகமே ஒன்று சேர்ந்து இவர் ரொம்ப தக்வாதார், ரொம்ப இறையச்சமுடையவர் என்று சொன்னாலும் கூட, இந்த செயலை செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வின் பார்வையில் நாம் உண்மையாளர்கள் கிடையாது, அல்லாஹ்வினுடைய பாதையில் நாம் இறையச்சமுடையவர்கள் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உண்மையாளர் என்ற இந்த பண்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது வாங்கினார்கள்? யோசித்து பாருங்கள். எப்போது வாங்கியிருந்தார்கள் இந்த பட்டம்? நபி பட்டம் பெறுவதற்கு முன்பே உண்மையாளன் என்ற ஒரு பட்டம் அந்த மக்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு பிற சமூகங்களால் நாம் உண்மையாளன் என்ற பட்டம் பெறுவது ஒருபுறம் இருக்கட்டும், சொந்த சமூகத்தாலேயே நமக்கு உண்மையாளன் என்ற பட்டம் கிடைக்கிறதா? சொந்த சமுதாய மக்களால் நாம் இறையச்சமுடையவர்களாக நாம் பார்க்கப்படுகிறோமா? ஏன் இல்லை? என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்ததற்கும் நமக்கு கிடைக்காமல் இருப்பதற்குண்டான வித்தியாசம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் பெறுவதற்கு முன்னும் இந்த செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள், நபி பட்டம் பெறுவதற்கு பின்னாலும் இந்த செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். நாம் இஸ்லாத்தை விளங்குவதற்கு முன்பும் இஸ்லாத்தை நன்கு புரிந்தவர்கள் என்று இப்போது சொன்னதற்கு பிறகும் கூட, குர்ஆனை படிப்பதற்கு, குர்ஆனுடைய விளக்கவர்களை புரிந்து கொள்வதற்குண்டான எல்லா வசதி வாய்ப்புகள் கிடைத்ததற்கு பிறகும் கூட இந்த பட்டம் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், இந்த சான்றிதழ், உண்மையாளர் என்ற ஒரு சான்றிதழ் இன்றைக்கு சொந்த சமூகத்தாலே நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் எப்படி பிற மக்களுக்கு சான்றளிக்கப் போகின்றோம்? பிற மக்களுக்கு நம்மால் சான்று பகர முடியவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே நம்முடைய பேர் எந்த வரிசையில் இருக்கும்? உண்மையாளர்களுடைய வரிசையில் இருக்குமா, அல்லது
வேற வரிசையில் இருக்குமா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பணி என்பது மிக முக்கியமானது. இதுதான் நாம் இந்த உலகத்தில் வந்ததனுடைய ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு குறிக்கோள், இது ஒன்றே ஒன்று மட்டும்தான். எனவே நாம் இந்த நாட்டில், இந்த உலகத்திலே நம்முடைய சொல்லாலும் நம்முடைய செயலாலும் பிற மக்களுக்கு சான்றளிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை கேட்டோமோ அது நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய நல்ல வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஜமாத்துடைய மாநில ஆலோசனை குழு உறுப்பினர்கள், ஷூரா மெம்பர்கள் மற்றும் பல்வேறு துறையைச் சேர்ந்த செயலாளர்கள் மேடைக்கு வரும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக வரவேற்புரை ஆற்றுவதற்காக மாநாட்டின் துணை அமைப்பாளர் ஜனாப் ஷாகுல் அமீத் சாஹிப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் அமீன் வலா அலி அஸ்ஹாபில் அஜ்மைன். அம்மா பாத். எல்லா நிலையிலும் எல்லா புகழும் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலனை செய்து வரும் அல்லாஹ் சுப்ஹான தஆலா ஒருவனுக்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் அகில உலகத்திற்கெல்லாம் அருட்கொடையாக வந்த அண்ணலும் பெருமானார் முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் அடியொற்றி நடந்து வந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து. சுட்டெரித்த சூரியனுக்கு ஓய்வளித்து விண்ணில் ஒளிந்திருக்கும் நிலவை வரவேற்கும் இனிய மாலை பொழுதிலே நம்மையெல்லாம் ஒன்று கூடச் செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மக்களுக்கு சான்று வழங்குங்கள், என்ன இது என்று புரிதல் நோக்கியவர்களாய் சற்றே வியப்போடு வினா குவியல் கொண்டு புருவம் உயர்த்திய நம் முகங்கள், அதை விளக்கங்களோடு விரிவாக உரையாற்ற இதோ அறிஞர் பெருமக்கள். சுருங்க கூறினால், ஏக இறைவனை ஏற்றோம், மார்க்கம் புகுந்தோம், இறைமறை கண்டோம், இறை தூதர் வழி தொடர்ந்தோம், இறை வணக்கங்கள் இயன்றவரை புரிந்தோம், இன்னும் என்ன உண்டு ஒரு முஸ்லீமாய் நாம் திகழ என்று நாம் கேட்கும் ஆதங்க வினா. இதை தாண்டி வேறு என்ன கடமைகள் இருக்கின்றது, என்ன பொறுப்புகள் இருக்கின்றது? வினாக்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. வினாவுக்கு விடையாய் இதோ இஸ்லாமிய பெயர் தாங்கி இவ்வுலகம் தங்கி கடமைகளை கடனாய் கழித்து வாழ்வை முடித்துக் கொள்வது அல்ல ஒரு முஸ்லீமாய் திகழ்வதற்கு இஸ்லாம் சமுதாயத்தின் மீது சுமத்தப்பட்ட பொறுப்பும் கடமையும் இவைகள் மட்டுமல்ல. நாம் கொண்டிருக்கின்ற மார்க்கம் எப்பேறுபற்ற மார்க்கம், உலக சமுதாயங்களை சீர்படுத்த வந்த மார்க்கம் அல்லவா, நேர்வழி அல்லவா, இறைவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கலிஃபாக்களை கொண்ட சமுதாயம் அல்லவா, இறை தூதர் வாரிசுகளாய் வழி நடக்கின்ற மக்கள் அல்லவா, அவர்கள் இட்டு சென்ற பணிமுடிக்கும் பொறுப்பாளர்கள் அல்லவா, மறுமையில் தூதர்வின் நின்று சாட்சி வழங்கும் சமுதாயம் அல்லவா. அதன் பொருட்டு இவ்வுலகம், இஸ்லாம் சமுதாயம் முழுவதும் இவ்வுலகில் தம் வாழ்வை சொல் செயல் மூலம் மக்களுக்கு சான்று வழங்கும் கட்டாய பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கின்றது. அதை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்றது என்பதை வலியுறுத்தும் வண்ணம் ஜமாத் இஸ்லாமி இந்த சென்னை மாநகரம் இந்த சான்று பகர்தல் என்ற பொருளை மையப்படுத்தி இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, ஜமாத்தே இஸ்லாமியின் இயக்கத்தினுடைய தலைவர்களே, ஆலோசனை குழு உறுப்பினர்களே, அங்கத்தினர்களே, இயக்கத்தின் தோழர்களே, SIO உடைய அங்கத்தினர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இஸ்லாம் மார்க்கத்தின் ஒளி விளக்குகளாய் திகழ்கின்ற மார்க்க அறிஞர்களே, உலமா பெருமக்களே, இஸ்லாம் சமுதாயத்தின் உரிமைக்கும் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்கும் அயராது பாடுபடுகின்ற இஸ்லாமிய இயக்க தலைவர்களே, தோழர்களே, பத்திரிகை அன்பர்களே, அனைவரையும் ஜமாத்தே இஸ்லாமியின் சென்னை மண்டலத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை உங்களை வருக வருவென வரவேற்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்ததாக இந்த மாநாட்டுடைய துவக்க உரை ஆற்ற வருகின்றார்
ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் மாநில தலைவர் ஜனாப் ஏ ஷபீர் அகமது சாஹிப் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மைன் இலா யௌமித்தீன். புகழனைத்தும் பிரபஞ்சத்தை படைத்து காத்து பரிபாலித்து வரும் ஏகனாகி அல்லாஹ்வுக்கே உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மனித குலத்தை நேர்வழி காட்டு வந்த அனைத்து இறை தூதர்கள் மீதும், அந்த வரிசையில் இறுதியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அவர் குடும்பத்தார், சஹாபாக்கள், அவர் வழியை பின்பற்றி நடந்த நன்மக்கள், இங்கு கூடியிருக்கும் நம் மறைவதும் நின்று நிலவட்டுமாக. மேடையில் வீட்டிற்கும் ஜமாத் இஸ்லாமி ஹிந்தின் மாநில மாநகர பொறுப்பாளர்களே, வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் மாநில தலைவர் அவர்களே, இஸ்லாமிய மாணவர் அமைப்பின் பொதுச் செயலாளர் அவர்களே, அஸ்ஸலாம் அரபிக் கல்லூரி முதல்வர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் கண்ணியமிக்கு சகோதரி சகோதரிகளே, அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகளே, இப்பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் அதில் மனிதன் வாழ்வதற்கேற்றதாக இந்த உலகையும் படைத்தான். இந்த உலகை படைத்த இறைவன் இந்த மனிதனையும் படைத்து மனிதனை அவ்வாறே விட்டுவிடவில்லை. அவன் இந்த உலகில் எதற்காக படைக்கப்பட்டான், எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளை கொடுக்கும் பொறுப்பையும் அவனை ஏற்றுக்கொண்டான். ஆகவே தான் முதல் மனிதனாக படைக்கப்பட்ட மனிதரே ஒரு தூதராக, இறை தூதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அவரிலிருந்து அவர் துணைவியாரை படைத்து அவரின் வாயிலாக இந்த மனித இனத்தை இந்த உலகில் பல்கி பரவ செய்தான். இந்த மனித இனம் பல்கி பரவி எப்போதெல்லாம் அவர்கள் இறைவழியிலிருந்து நெறி பிளந்து வாழ ஆரம்பித்தார்களோ, அவ்வப்போது ஆங்காங்கே அந்த மக்களிலிருந்தே புனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தனது தூதராக நியமித்து அந்த மக்களை நேர்வழி காட்டும் பொறுப்பினை ஏற்று தொடர்ந்து நடத்தி கொண்டே வந்தான். இறுதியாக நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபியாவிலே தோன்றினார். இதற்கு முன்று தோன்றிய நபிமார்கள் எல்லாம் அந்தந்த காலகட்டத்திற்கும் அந்தந்த மக்களுக்குமாக தோன்றினார்கள். ஆனால் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக மனித இனத்திற்கு அனைத்துக்கும், மறுமை நாள் வருகின்ற அனைத்து மனிதர்களுக்கும் தூதராக முழுமையான இறைநெறிகளுடன் அனுப்பப்பட்டார். அவர் தன்னுடைய 23 ஆண்டு நபித்துவ காலகட்டத்தில் மக்களை நன்வரிப்படுத்தி முழு அரேபிய நாட்டையும் அவர்களை இறைநேசர்களாக மாற்றி காண்பித்தார். இறை போதனைகளை தான் ஏற்று அதன்படி நடந்து மக்களுக்கு முன்று சான்றாக திகழ்ந்து மக்கள் அனைவரையும் அந்த வழியில் நடக்கும்படியாக செய்தார். சகோதர சகோதரியை நாம் எல்லாம் நன்றாக அறிவோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இனி ஒரு நபி இந்த உலகத்தில் தோன்ற மாட்டார். ஆனால் மனித இனம் மறுமை நாள் வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். இந்த மனித இனத்திற்கு யார் நேர்வழி காட்டுவது, இவர்கள் வழி திறந்து சென்றால் யார் இவர்களுக்கு திருத்துவது என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி நம்மில் இருக்கிறது. இந்த பணியை இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நம்மேல் சுமத்தப்படுகின்றது. ஆகவே தான் ஹஜ்ஜத்துல் விதாவில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களை சஹாபாக்களை கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்கள் முன்னால் நிறுத்தி கூறினார்கள், என்ன நான் உங்களின் முன்னால் இறை செய்தியை முழுமையாக சமர்ப்பித்து விட்டேனா? எல்லோரும் சொன்னார்கள், ஆம் இறை தூதரே, நீங்கள் இந்த செய்தியை முழுமையாக எங்களுக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி கை உயர்த்தி, அல்லாஹ்வே நீ இதற்கு சாட்சி, நீ எதற்கு சாட்சி என்று கூறிவிட்டு கூறினார்கள், யார் இங்கு இருக்கின்றீர்களோ இங்கு இல்லாதவருக்கு இந்த செய்தியை கொண்டு செல்லுங்கள். அதாவது இறைவனுடைய நெறியை நீங்கள் அடுத்த மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுடையது என்று அந்த உம்மத்தை பார்த்து சொன்னார்கள். நாம் முஸ்லிம் சமுதாயம், நாம் அந்த பொறுப்பு நம்ம கடமையாக சுமத்தப்பட்டிருக்கின்றது. நம்முடைய முன்னோர்கள் இந்த பொறுப்பை வழிகாட்டும், மனிதர்களுக்கு வழிகாட்டும் இந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார்கள், பணியாற்றினார்கள். இந்த உலகத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள். வரலாற்றிலே
ஐரோப்பாவின் இருண்ட காலம் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் ஐரோப்பியாவில் விஞ்ஞானிகளையும் அறிஞர்களையும் கொல்லப்பட்டும் சித்திரவதை செய்யப்பட்டு வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் முஸ்லீம் நாடுகளில் இஸ்லாமிய உலகத்தில் அறிவு உச்சிக்கட்டத்தை எட்டியிருந்தது. எல்லா துறைகளிலும், ஆன்மீகத்தில் மட்டுமில்லை, நீங்கள் எந்த துறை எடுத்து பார்த்தாலும் அந்த துறையில் முஸ்லீம் விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் நிறைந்திருந்தார்கள். அவர்களுடைய அந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு தான் இன்றைய மேலை நாடுகள் விஞ்ஞானத்தினை உச்சியை தொட்டு கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் அந்த காலத்தில் நாம் முஸ்லீம்கள் உண்மையான இஸ்லாத்தினுடைய சாட்சிகளாக திகழ்ந்திருந்தால் இறைவன் நமக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்தால் நாம் அந்த அளவுக்கு உயர்ந்தோம். ஆனால் பிற்காலத்தில் நம்முடைய சந்ததிகள் அந்த இறைப்பணியிலிருந்து நம்மை சுருக்கி கொண்டு இஸ்லாத்தை ஒரு மார்க்கமாக இல்லாமல் முழுமையான வாழ்க்கை பின்பற்றுவதை விட்டுவிட்டு அதை ஒரு மதமாக சில வணக்க வழிபாடுகளில் சுருக்கி கொண்டோம். நம்முடைய நிலை இன்று நம்முடைய உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுவதற்கு மற்றவர்களுக்கு நாம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலையில் நம்ம நிர்பந்த துர்பாக்கிய நிலையை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும் என்றால் நாம் விட்டுவிட்ட இஸ்லாத்துக்கு சான்றப்படுகின்ற உண்மையான இஸ்லாத்தின்படி வாழ்கின்ற முழுமையான இஸ்லாத்தின்படி வாழ்கின்ற மக்களாக நாம் மாறினால்தான் இந்த நம்முடைய நிலைமை மாறும். இது நம்முடைய கட்டாய கடமையுமாகும். ஆனால் இந்த கடமையை முஸ்லீம்கள் எல்லாம் செய்ய வேண்டிய இந்த கடமையை அவர்களுக்கு நினைவூட்டி இதன் பக்கம் ஒரு அழைப்பதற்காக தான் ஜமாத் இஸ்லாமியின் தமிழகத்தில் இந்த மாதிரியான மாநாடுகளை நடத்தி கொண்டு வந்துகின்றிருக்கிறது. சென்ற செப்டம்பர் மாதத்தில் திருச்சியிலே நாம் இந்த ஒரு மாநாடை நடத்தியிருந்தோம் தென் தமிழக பகுதிகளுக்காக. ஜனவரி மாதத்தில் சென்ற மாதத்தில் தமிழகத்தின் வடப்பகுதிகளுக்கு வானம்பாடியிலே ஒரு கூட்டத்தை மாநாடை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். இன்று இங்கு சென்னை மற்றும் இந்த சுற்றுப்புற வட்டங்களுக்காக உங்கள் எல்லாம் அழைத்து இந்த செய்தி உங்கள் முன்னால் வைத்து நாம் எல்லாம் இஸ்லாத்துக்கு சாட்சி சொல்வராக மாற வேண்டும் என்ற கடமையை உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வரும் காலத்தில் கடைசியாக கோவையிலும் ஒரு மாநாடு நடத்த நாம் முயற்சியிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, இந்த கூட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் 9 மணி வரை நடைபெற இருக்கின்ற இந்த கூட்டத்தில் அறிஞர் பெருமக்கள் இஸ்லாத்துக்கு சான்று பகர வேண்டிய தலைப்புகளில் உங்கள் முன்னால் உரையாற்ற இருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் எல்லாம் இந்த உரைகளை கேட்டு விழிப்படி அடைந்து நம்முடைய வாழ்வில் முழுமையான இஸ்லாம்களாக வாழ்ந்து இஸ்லாத்துக்கு சாட்சி சொல்வார் நாம் எல்லாம் மாற வேண்டும். அதன் வாயிலாக இந்த உலகிலும் நாம் அடைய வேண்டிய அந்த உயர்ந்த அந்தஸ்து அடைய வேண்டும். அல்லாஹ்விடம் மறுமையிலும் ஈடேற்றம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாக்கிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.